ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2026 ஒன்றாவது ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் என்று சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகணங்கள் நடக்கிறது. அதனால் இந்த மாதம் எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகணங்களால் கரெக்டாக கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஆகஸ்ட் 18க்கு பிறகு பெரிய அதிசயங்களும் மாற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதிசயங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வெற்றியை கொடுத்துடாது. வெற்றி அடையணும்னா பல தடைகளை தாண்டி வர வேண்டியது இருக்குது. தடைகள் வருவதை அவ்வளவு எளிதாக நம்மளால் கணிக்க முடியாது. தடைகள் நமக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த தடைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு நமக்கு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் தகர்த்தெறியலாம். அது எப்படா தெரிஞ்சுக்கலான்னா இது போல் கிரகங்கள் மூலிமா தான். கிரகங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதனோட அடிப்படையில் நம்மளோட ராசிக்கு எப்படி தடைகள் வரும், என்ன அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் காய் நவுத்துனா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இப்போ புதுசாக தொழில் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் சரி, அப்போ நமக்கு நேரம் எப்படி இருக்கா அப்படிங்கிறத நாம் ஜோதிடர் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படணும். அப்படி செயல்பட்டாவே நம்மளுடைய பல விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகும். சரி, இப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன மாதிரியான அதிசயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் இப்போ எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு 1 by 1 உங்களுக்கான பலன்களை அதிரடியாக பார்க்கலாம். கிரகநிலை பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் ராகு சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இதில் சுகஸ்தானத்தில் ராகு சந்திரன், அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து பயணம் செய்கிறது. ஒரு இதில் ஒரு கிரகம் பயணம் செய்தாவே 1000 பலன் கிடைக்கும். அப்போ 2-3 கிரகம் சேரும்போது சொல்லவே தேவையில்லை, நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதே போல் கிரகநிலைகள் இப்படியே அமையுமான்னு கேட்டிங்கன்னா கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்களில் சூரிய பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் புதன் பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த 2 கிரக பயிற்சி வேற இருக்குது. இந்த கிரக பயிற்சி கிரகநிலைகள் இதெல்லாம் வைத்து தான் இப்போ உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத விருச்சக ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கேற்ப நடந்து கரெக்டாக பயன்பெற முடியும். அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் பல காண்பதில் வல்லவர்கள் நீங்கள். எங்கெங்கே கோவப்படணும், எங்கெங்கே கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாகவே இருப்பீங்க. அதுலேயும் முன்கோபத்தெல்லாம் முடிஞ்ச அளவு குறைத்துக்குவீங்க. அந்த கோபம் படுறதுனால நமக்கு லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் முன்கோபத்தை குறைத்து செயல்படுவீங்க. அதில் நீங்கள் வல்லவர்கள். இப்படி இருந்து அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் பல பெற்றிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு வாழ்க்கை தரம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கை தரம் உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன முயற்சியோ பெரிய முயற்சியோ அந்த முயற்சிகள் அத்தனையுமே கைகூடும். ஸோ வாழ்க்கை தர உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் மொத்தமாக கைகூடும். அதனால் முயற்சிகள் எடுக்காமல் மட்டும் இருக்காதீங்க.
நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்யோன்யமானது இருக்கும். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவது தயவு செய்து பண்ணாதீங்க. இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா இதனால் வீண் மனஸ்தாபங்கள் தான் ஏற்படும். அதனால் இதை தயவு செய்து பண்ணாதீங்க. இதில் கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடும். ஆனால் செலவு செய்யக்கூடிய முன் தகுந்த ஆலோசனைகள் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஆலோசனைகள் இல்லாமல் ஏதாவது பண்ணிங்கன்னா வீண் செலவுகள் தான். அதனால் தகுந்த ஆலோசனைகள் அவசியமாகுது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நீங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபார தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். ஏன்னா அவசரப்பட்டு பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழில் வியாபார தொடர்பாக பேச்சுவார்த்தை பேசும்போது நிதானம் ரொம்ப 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 முக்கியம். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். அதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய திரிந்து வேண்டியது இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு புதிய ஆர்டர்கள் கிடைக்காது. அதனால் புதிய ஆர்டர்கள் கிடைக்க நிறைய அலைய திரிந்து வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்து இது பண்ணுங்கள். தொழிலில் இந்த மாதிரி நிறைய எடக்க முடக்கு வரும். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரக்கூடிய இந்த டைமில் அலைச்சல் கூடுதல் இதெல்லாமே இருக்கும். அலைச்சல் கூடுதல் செலவை நீங்கள் சந்திக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் போகும். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியது இருக்கும். எனவே எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. ஸோ எந்த அளவுக்கு கவனம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ராப்ளம் பெருசாகாது. அதனால் கவனம் தேவைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோடு நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுவது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மன வருத்தம் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து போங்க. அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். அதோடு உறவினர்களோடு பேசும்போது அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நிதானமாக இருப்பது நல்லது. உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது. எந்த அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணுங்கிறது குறிப்பிடப்படுது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க அந்த மாதிரிலாம் இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு மேக்சிமம் நடந்துக்க பாருங்கள். அப்புறம் பெண்களுக்கு முன்பின் யோசிக்காமல் யார்கிட்டையாவது பேசுவதை தயவு செய்து தவிர்ப்பது நல்லது. செலவுகள் கூடும். அதுவும் மனபாரமும் கூடும். முயற்சிகள்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் புது முயற்சிகள் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்படுது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணும். அப்போ தான் நீங்கள் படிக்கிறதுடைய அந்த படிப்பு உங்களுக்கு நல்லதாக உங்களுடைய பாடத்தில் முடியும். வீண் அலைச்சல் உண்டாகும். அதுவும் சக மாணவர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. இல்லைனா வீண் பம்பு வழக்கு சண்டைகள் தான் வரும். அதனால் மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். மெயினாக உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயராக ஆகும். அதனால் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வகையிலையும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும். வீண் வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவு தவிர்ப்பது நன்மை தரும். அதனால் வீண் வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக இனிமேல் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 18க்கு மேலே வேல்மாறல் வகுப்பு பாராயணம் செய்து முருகனை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும், எதிர்ப்புகள் நீக்கும். அதனால் வேல்மாறலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன்கள். இதை தெளிவாக நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.